வெல்கம் டு காயத்ரி சவுதி சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை வச்சு ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லாம் அளவு எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒன்று கொஞ்சம் சின்னதாக கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 8 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா நான் காய வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க வதக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால் தனித்தனியாக வறுக்க தேவையில்லை. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் சட்டியிலே வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு, கொத்தமல்லி, பெருங்காயம், மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் பொடி பண்ணுற மாதிரி இருந்தால் எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது, எல்லாமே ட்ரையாக இருக்கணும். கரண்டி முதற்கொண்டு எல்லாமே, அப்போ தான் பொடி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ முக்கால்வாசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வரமிளகாவும் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பருப்பு வறுத்துருச்சுன்னா நல்லா வாசம் வரும். மேலே எல்லாம் கலராக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறப்ப காட்டுறேன். பாருங்கள், பருப்பு, மிளகா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. மிளகா எப்படின்னா இப்படி நல்லா மடக்குனா மடியணும். அப்போ தான் ஆறுனா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். மிக்சியில் போட்டால் நல்லா பொடியாயிரும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதிலேயே கருவேப்பிலை நல்லா காஞ்சி தான் இருக்குது. இருந்தாலும் நான் இதிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் உணர்த்திட்டு இதை பருப்பெல்லாம் வதக்கின வாட்டி இந்த வடைச்சட்டிலே போட்டு நல்லா வறுத்திங்கன்னா அதுவும் நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். நான் நல்லா காய வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு அமைச்சிட்டு இந்த பருப்பு பாருங்கள், ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு மெத்தடு இருக்குது. எள்ளு புளியெல்லாம் போட்டு அது இன்னொரு மெத்தடு, அதுவும் சூப்பராக இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். நீங்களும் இந்த கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும். நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை செஞ்சோம்னா எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இப்படி பொடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. நல்லா முடி கருகருன்னு வரும், நல்லா முடி வளரும், கண்ணுக்கும் நல்லது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களே இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.